ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு டீ ஷாப். அது வெயில் அதிகமா இருந்துச்சு. ராமையா கையில காலியான டீ கிளாஸை வச்சுக்கிட்டு வேர்வைய தொடச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. ரமேஷும் பக்கத்துல ரொம்ப சோர்வா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் பிரசிடென்டான சத்யா அங்க வந்தாரு. ஒரு காலத்துல ராமையாவோட குடும்பம் சிட்டில ஏசி ரூம்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த குடும்பம். ஆனா ராமையா அவரு சம்பாதிச்ச பணம், சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையுமே ஒரு வீணா போன பிசினஸ்ல போட்டு எல்லாத்தையும் இழந்ததுனால வேற வழி இல்லாம ஊர்ல ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த வெயில் காலத்துல அந்த ஓட்டு வீட்டுல வாழ்றது அவங்களுக்கு நரக மாதிரி தான் இருந்துச்சு. என்னப்பா ராமையா, பட்டணத்து வாழ்க்கை போர் அடிச்சு போச்சா? எல்லாரும் கிராமத்துக்கு வந்து செட்டில் ஆயிட்டீங்க அதானே? இருக்கிற சொத்தை பற்றி எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டு கீழே விழுந்ததும் நாடு தெருவுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் முகங்களை பார்க்கறதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் கீழே விழுந்த ஷேர் மாதிரி வாடி போயிருக்கு. ஆ, ஏசி கார்லேயே சுற்றி சுற்றி கொழுப்பேறி போயிருக்குல்ல. எங்கள் ஊர் வெயிலில் கொழுப்பெல்லாம் கரையும் பாருங்க. எல்லாம் என் நேரம். நானே ஷேர் மார்க்கெட்டில் என் சொத்தெல்லாம் போச்சேன்னு கவலைப்பட்டு ஊருக்கு வந்த நேரத்தில் என்னை பார்த்து கிண்டல் பண்ண உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? அந்த ஷேர் மார்க்கெட்டுக்காரன் என் தலையில் பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டான். கிண்டல் பண்ணாமல் என்னப்பா பண்ணுவாங்க? அடிக்கிற வெயில்ல அந்த ஓட்டு வீட்டில் கொண்டு வந்து எங்களை தள்ளி விட்டு இருக்க. அங்கே வீசுகிற காற்று கூட அனலாக தான் வீசிக்கிட்டு இருக்கு. நான் பார்க்கறதுக்கு நல்லா மெலிசா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த அப்பளம் மாதிரி தானே இருக்கேன். இந்த வெயிலுக்கு என்னை அப்படியே நெருப்பில் போட்டு சுட்டெடுக்கிற மாதிரி இருக்கு. நீ பண்ண வேலைக்கு கடைசியில் இந்த வெயில அப்பளத்தை செஞ்சு அதை தான் நான் போய் வித்துட்டு வரணும் போல. நீ ஒல்லியா இருக்கிறதால தப்பிச்சிட்டப்பா ரமேஷ். ஆனா உங்க வீட்டுல 2 குண்டுங்க இருக்காங்களே, அதான் உங்க அம்மா கனகாவும் உன் பொண்டாட்டி ஆண்டாலும். இந்த வெயில்ல அவங்க உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உங்க வீட்டுல எண்ணெயா ஓடிக்கிட்டு இருக்கும். பேசாம எண்ணெய் வியாபாரம் ஆரம்பிச்சிடு. இங்க பாருப்பா சத்யா, என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியாது. சிட்டியில 4 ரூம்லயுமே ஏசி இருக்கும். ஏசி வீட்டுல இருந்தவ இங்க ஓட்டு வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா என்னால இந்த டீயை குடிக்காம இருக்கவே முடியல. அது ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு வயல். அந்த வயல் பக்கத்துல இருக்கிற கால்வாயில இருந்து கனகமும் ஆண்டாலும் 2 குடத்துல தண்ணியை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. குண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன வெயிலு என்ன வெயிலு. அந்த பட்டணத்துல ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கிறவ நானு இப்ப இந்த வெயில்ல காஞ்சு போய் இங்க வரைக்கும் வந்து தண்ணியே கொண்டு போற நிலைமைக்கு என் புருஷன் என்ன தள்ளி விட்டுட்டாரே. இவர் அந்த ஷேர் மார்க்கெட்டை நம்பி எல்லாத்தையும் போடாம இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்கணுமா? ஐயோ, என் புருஷனை சொல்லி என்ன புண்ணியம். எல்லாம் என் நேரம். இப்ப ஏசியில படுக்கலாம் போலதான் இருக்கு. ஆனா முடியாதே. சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. அதுவும் முடியாதே. இந்த வெயில்ல இந்த ஓட்டு வீட்டுல தூங்க முடியாம வாழ முடியாம ஐயோ நான் படுற கஷ்டம் இருக்கே. உங்க கஷ்டத்தை நீங்க இப்படி சொல்லிக்கிட்டீங்க. சிட்டில இருக்கும்போது இந்த அனல்ல ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஏசி ரூம்ல உக்காந்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குனா சுகமா இருக்கும். ஆனா இங்க வந்து இந்த ஓட்டு வீட்டுக்குள்ள அப்படியே அடுப்புக்கு பக்கத்துலயே உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு அனலு. இந்த சிட்டியில ஏசி கார்ல போகும்போது கொஞ்சம் கண்ணாடியை கீழே இறக்கணும்னா பிரியாணி செய்யும் போது அந்த ஆவி அப்படியே வந்து நம்ம மேல படுமே, அந்த மாதிரியே இருக்கு. பிரியாணின்னு சொன்ன உடனேயே எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வெயில்ல என் கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போய் நான் மெலிஞ்சு போயிட்டேனா நான் தான் ஆண்டாளு அப்படின்னு உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஏது நீ ஒல்லி ஆவறதா? நீ ஒல்லி ஆவறதுக்கு இந்த வெயிலெல்லாம் பத்தாது. உன்னை தூக்கிட்டு போய் அக்னி குண்டத்துல போட்டாலும் கூட நீ ஒல்லி ஆக மாட்ட. என் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறதுக்கு 10 வேலைக்காரங்க இருந்தாங்க. இப்போ வீட்டு வேலை, இந்த தண்ணி சுமக்கிறது, இது எல்லாத்தையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த வேலையெல்லாம் இன்னும் 2 நாளைக்கு பண்ண என் உடம்பு அப்படியே பாதியா பிரிஞ்சு போயிடும். தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம குடத்தை தூக்கு, வீட்டுக்கு போலாம். வெயில் அதிகமாக ஆக குடத்து தண்ணியும் கொதிக்கும் போல. வீட்டுக்கு போய் என்ன பண்றது? சுடு தண்ணிலேயே தான் குளிக்கணும். அது போக என்ன இருக்கு சாப்பிட்றதுக்கு? இவங்க சரியா சாப்பாடும் போட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் குளுகுளுன்னு தயிர் சாதம் ஏதாவது கொடுத்தாலாவது என் உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். சோறு போட மாட்டாங்க. கிண்டல் பண்ண மட்டும் எந்த குறையும் இல்லை.
சரியா மதிய நேரம் அந்த ஓட்டுல இருந்த அனலு நேரா வீட்டுக்குள்ளதான் வந்துகிட்டு இருந்துச்சு. வீடு ஒரு ஓவன் மாதிரி இருந்துச்சு. ராமையா பக்கத்திலேயே உட்காந்து விசிறி வச்சு காத்து விசிறிக்கிட்டு இருந்தாரு. கனகா தரையில படுத்து உருண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரமேஷ் சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏங்க, அந்த விசிறியை வச்சு கொஞ்சம் காத்து வீசாம இருக்க முடியாது உங்களால? அந்த விசிறில இருந்து கூட அனல் காத்து தான் வீசுது. இந்த ஓட்டை பார்க்கும்போது எப்ப வேணும்னாலும் உருகி என் மேல ஊத்திருமோன்னு பயமா இருக்கு. நான் மட்டும் என்ன பண்றது சொல்லு? நான் விசுறது காத்துக்காக இல்லை, வேர்வை ஆவியா போகணுங்கிறதுக்காக தான். வீட்டில் ஃபேனில் இருந்து அனல் காத்து தான் வீசுது. அம்மா, இந்த வெயில்ல என் உடம்புல இருந்த தண்ணி எல்லாம் போய் நான் வத்தல் மாதிரி மாறிட்டம்மா. பாரு, செவத்தில் இருக்கிற பல்லிக்கு கூட வேர்த்து வேர்த்து கீழே விழுந்து ஓடுது. நாம என்னமோ அவன்ல வேகிற மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கூலர் வாங்கலான்னு பார்த்தா அப்பா கிட்ட காசு இல்லை, கடனும் கிடைக்காது. இந்த வெயில்ல இப்படியே கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா? என்னங்க பண்றது? நமக்கு இதுதான் நிலைமை. குடிக்கிற தண்ணியும் கூட சூடாதான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பானை இருந்தாலாவது அந்த பானையில தண்ணி ஊத்தி வச்சா அது கொஞ்சம் குடிக்க குளுக்குளுன்னு இருக்கும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க. இருங்க, நான் இப்பவே கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மார்க்கெட்டுக்கா? இந்த வெயிலியா? ஏன், புருஷனு பொண்டாட்டி போய் காஞ்சி தீஞ்சு போய் வரலான் இருக்கீங்களா? இல்ல அத்தை, வீட்டுக்குள்ள காஞ்சி தீஞ்சு போக கூடாதுன்னு வீட்டை ஏசி ரூமா மாத்தலான்ற முயற்சி தான் என்னுடையது. ஏங்க வாங்க, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். அந்த ஊர்ல பானை செய்யற சுப்பையா பானைய வெயில்ல காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரமேஷும் ஆண்டாலும் அங்க வந்தாங்க. என்னம்மா ஆண்டாளு, 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? ஓட்டு வீடு அனலா இருக்குன்னு இங்க சேத்துல விழலான்னு வந்திருக்கீங்களா? அட நீங்க வேற சும்மா இருங்க சுப்பையண்ண. சேத்துல விழுந்து புரண்டு விளையாட நாங்க வரல. அந்த சேத்துல இருக்கிற குளிர்ச்சியே எங்க வீட்டுக்கு கொண்டு போலான்னு வந்திருக்கோம். நீங்க இது வரைக்கும் செஞ்சதுலயே பெரிய பானை இருந்தா கொடுங்க. அதுல ஒரு 50 லிட்டர் தண்ணியாவது பிடிக்கணும். 50 லிட்டரு தண்ணி பிடிக்கிற பானையா? என்ன ஐடியா ஆண்டாளு? நீ அதுல இறங்கி குளிக்க போறியா? என்னால அதை தூக்க கூட முடியாது. கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? அண்ணன், அந்த பெரிய பானையில சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு கொடுங்க. அப்படியே கொஞ்சம் பச்சை புல்லும் தேவைப்படுதுண்ணே. என்னம்மா ஆண்டாளு, அவ்வளோ பெரிய பானையை கேட்குற, அப்புறம் அதில் சின்ன சின்ன ஓட்டையும் போட சொல்கிற, அப்புறம் எப்படி அதில் தண்ணி நிற்கும்? இந்த வெயிலில் சுற்றி சுற்றி உங்கள் அத்தைக்கு மூளை கெட்டு போன மாதிரி உனக்கும் ஆயிடுச்சு போல. அதனால தான் இப்படி தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணன், நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாள்தனமா தான் தோணும். ஆனா ஏன் ஐடியா எனக்கு பெருசு. இந்த பெரிய பானையையும் அதுக்குள்ள கொஞ்சம் புல்லையும் வச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. எனக்கு எங்க வீடு ஏசி மாதிரி குளிர போகுது. அப்பதான் நான் யாருன்னு எங்க மாமியாருக்கும் புரிய போகுது. அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்டுக்கு பானையும் புல்லும் டெலிவரி ஆயிடுச்சு. ரமேஷ் அந்த பானைய ஒரு பெரிய டேபிள் மேல வச்சான். ஆண்டாளு பெரிய இன்ஜினியர் மாதிரி இப்படி செய்ய அப்படி செய்யன்னு ரமேஷ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். என்ன ஆண்டாளு இது, வீட்டுல உட்காரவே இடம் இல்ல அப்படின்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ நடுவுல பெரிய பானையை கொண்டு வந்து வச்சிருக்க. அந்த பானையில இவ்வளவு ஓட்டை வேற இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன சர்க்கஸா காட்ட போற? ஒழுங்கு மரியாதையா அதை தூக்கி வெளியில கொண்டு போய் உடைச்சிடு. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா எதையுமே சாதிக்க முடியும். ஒரே நாள்ல நான் நினைச்சதை என்னால சாதிச்சிட முடியாது. ஏங்க, இந்த பானையில கொண்டு வந்து தண்ணியை ஊத்துங்க. ஐயோ, என்னால முடியாது. நீ வெயில்ல பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க போல. இந்த புல்லெல்லாம் எடுத்து இந்த பானையில ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைய மறைக்கிற மாதிரி கயிறு போட்டு கட்டுங்க. அந்த புல்லு எப்பவுமே ஈரமாவே இருக்கணும். ரமேஷ் ஆண்டாளு சொன்ன மாதிரியே அந்த பானையை சுத்தி அந்த புல்ல கட்டி வச்சான். பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு. இந்த பானை பார்க்க இப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. ஆமா, இத வச்சு இப்ப என்ன பண்ண போற? இவ்வளோ பெரிய பானைய வீட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சிருக்க. அது தவறி கீழே விழுந்துச்சின்னு வச்சுக்கோ, அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நான் படுக்கிற இடத்த நனைச்சிடும் போல இருக்கு. இதுல இருந்து தண்ணி கொட்டி என் பட்டுப்படு வேலை நனைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பானைக்குள்ளேயே ஒண்ணு போட்டு கட்டி ஆத்துல கொண்டு போய் விட்டுடுவேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஏங்க, நம்ம வீட்ல அந்த பழைய டேபிள் ஃபேன் ஒண்ணு இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வாங்க. சரியா இந்த பானைக்கு பின்னாடி வச்சு அதை ஆன் பண்ணுங்க. ஃபேனை கொண்டு வந்து வச்சா அனல் காத்து தான் வீசும். என்ன ஏசி காத்து வந்து எங்களை குளிர வைக்கவா போகுது? நீயும் உன்னோட வீணா போன ஐடியாவும் போப்போ. அதையும் நீங்க பார்க்க தானே அத்தை போறீங்க. இருங்க, நான் இப்ப ஆன் பண்றேன் அப்படின்னு ஸ்விட்சை ஆன் பண்ண உடனேயே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்ட ஆண்டலோட கஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது. ஃபேன் ஆன் பண்ண உடனே அந்த காத்து பானைக்குள்ள போய் பானையோட தண்ணியில பட்டு
சில்லுன்னு இருக்கிற அந்த புல்ல தாண்டி வெளியில வந்துச்சு. ஸ்லோ மோஷன்ல சில்லுன்னு காத்து எல்லார் மேலயும் பட ஆரம்பிச்சுது. ஆண்டாளோட பிளான் நல்லபடியா சக்சஸ் ஆச்சு. பானையில இருக்கிற தண்ணி நார்மலாவே சில்லுன்னு தான் இருக்கும். அந்த சில்லுன்னு தண்ணியில காத்து பட்டு அந்த காத்து நனைஞ்சிருக்கிற புல்லு மேல பட்டு வெளியில வரும்போது ஏசி காத்த விடவே ரொம்ப குளிர்ச்சியான காத்து மாதிரி தான் இருந்துச்சு. வீடே சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சுது. அனலா இருந்த அந்த ஓட்டு வீடு ஊட்டில இருக்கிற ஒரு வீடு மாதிரி மாறிடுச்சு. காந்தம்மா கண்ணு மூடிக்கிட்டு அந்த குளிர்ச்சிய ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடடா, என்னங்க இது, ஏசில இருந்து வர காத்தை விட நல்ல சில்லுன்னு வருது. என் உடம்புல இருக்கிற வேர்வையெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்படியே ஊட்டியில சிம்லால இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அடடடா, அந்த புல்லோட வாசமும் நல்லா இருக்கு. ஆமா கனகம், உண்மையை தான் சொன்னேன். எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் இந்த காற்று ஜில்லுன்னு வீசும்போது என் முகத்தில் படும்போது டென்ஷன் மறைஞ்சி போகுது. அப்பா, என் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய திறமசாலின்னு எனக்கு தெரியாமல் போச்சுப்பா. ஏன் ஆண்டாளு, நீ இவ்வளோ பெரிய திறமசாலின்னு என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? அத்தை, இப்ப புரிஞ்சுதா? என் மூளையில இருக்கிறது மண் இல்ல, அறிவு. சிட்டில இருந்து வர ஏசி காத்து கரண்ட் பில்ல தான் அதிகமாக்கும். ஆனா நான் செஞ்ச இந்த பானை குளர்ல இருந்து வர காத்து கரண்ட் பில்லுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா சில்லுன்னு காத்து மட்டும் வீசும். நீ உண்மையிலேயே கிரேட் தான் ஆண்டாளு. நீ குண்டா இருக்கிறத பார்த்து நீ வேஸ்ட் தண்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா பரவாயில்ல, என் மருமக கிட்டயும் திறமை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பெருமையா தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில சூரிய உதயமாகும் போது எல்லாருமே நல்லா தூங்கி தெளிவாதான் எழுந்துச்சாங்க. யாருக்குமே நேத்து இருந்த அளவுக்கு கோவம் இல்ல. அப்பாடா, நேற்று கண்ணு நிறைய தூக்கம் வந்து நல்லா தூங்கினேன். ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் இழந்துட்டேங்கிற கவலை கூட நேற்று எனக்கு வரவே இல்லை. ஆண்டாளு, நேத்து ராத்திரி நம்ம எல்லாரும் நிம்மதியா தூங்குறதுக்கு காரணம் நீதான். என் மருமக உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அந்த வீட்ல இருந்தா அந்த வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அது சீக்கிரமா சரியாயிடும். நீ பண்ணதுக்கு அந்த சத்யாவும் காலையில வந்து என்னம்மா வீடு குளுகுளுன்னு இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான். அவங்கெல்லாம் வெயில காயிட்டும் அத்தை, நம்மள கலாய்க்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நாம உதவி செய்யவே கூடாது. சரி சரி, நம்ம வீடுதான் இப்ப குளுகுளுன்னு இருக்கே, மதியத்துக்கு நல்ல சுட சுட களியும் அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாமா? சாப்பிட்டா அப்படியே குளிருக்கு எதமா இருக்கும். அட கடவுளே, வெயில் போய் மழை வந்தாலும் உலகமே தலைகீழானாலும் நீ சாப்பிட்றத நிறுத்த மாட்ட. அப்படி வியாபாரத்துல நஷ்டமாகி கிராமத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த ஆண்டாளு அவளுடைய புத்திசாலித்தனத்தினால அனலா இருந்த வீட்டை ஏசி ரூம் மாதிரி மாத்தினான். பணம் போனாலும் சந்தோஷம் மட்டும் எப்பவுமே அந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டாளு தான். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. காலையில அவங்க அம்மா கனகா போன் பண்றத பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டான். பயந்துகிட்டே தயக்கத்தோடவே அவன் அந்த காலை அட்டென்ட் பண்ணான். ஹலோ அம்மா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? டே ரமேஷ், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்பா இங்கதான் பக்கத்துல இருக்காரு. சரி சரி, மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். சாயந்தரத்துக்குள்ள சிட்டிக்கு வந்துருவோம். ஆண்டாளு கிட்ட சொல்லாத, சர்ப்ரைஸா வரோம். என்னது, அப்பா அம்மா வராங்களா? இப்பவா? சரிம்மா, நீங்க வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து உங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். கால் கட் பண்ணதுக்கு அப்புறமா ரமேஷ் பதட்டத்துல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப ஸ்வப்னா காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா. என்ன மாமா, அத்தை தானே வராங்க, அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பைத்தியக்காரி, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நானும் நீயும் க்ளோஸா இருக்கிறத பார்த்தா உன்னை கொன்னே போட்டுடுவாங்க. ஆண்டாளு அப்பாவி, அதனால பார்க் சீனை சொன்னப்போ நம்பிட்டா. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கம்மா. ஓஹோ, பார்க்கலாம் மாமா, உங்க அம்மா வரட்டும். என் ஸ்டைல பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆக போறாங்க. ரமேஷ் பஸ் ஸ்டாப்புக்கு போய் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். ஆண்டாளு அவங்க 2 பேரையுமே பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. உடனே மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அத்தை, மாமா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராமத்து சமையல் சமைச்சு கொடுக்கறேன். உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதான் பட்டணத்து சாப்பாடு ஒத்துக்கலனாலும் பரவாயில்லைன்னு நாங்க கிளம்பி வந்தோம். டே ரமேஷ், மருமக இன்னும் கிராமத்து பொண்ணாதான் இருக்கா, இல்ல அவளை நீ மாத்திட்டியா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா,
நான் என்ன சொன்னாலும் அவ மாற மாட்டா, மாத்தவும் முடியல. ஏமா ஆண்டாளு, என் புள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறானா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றானா? இப்பெல்லாம் ஏதோ தூக்கத்துல கூட சாஃப்ட்வேர் பேக்கேஜ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னியே, இப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஏதோ இல்ல அத்த. உங்க புள்ள சொக்க தங்கம், என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சு. அப்பதான் காலேஜ் முடிஞ்சு ஸ்வப்னா வீட்டுக்கு வந்தா. அவ போட்டிருக்கிற சல்வார் லெகின கையில வச்சிருக்கிற புத்தகத்தை பார்த்து கனகம் ஒரு மாதிரி பண்ணாங்க. வாங்க அத்த, நல்லா இருக்கீங்களா? மாமா, நீங்களும் வந்திருக்கீங்களா? உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ, நல்லா இருக்கோமா. என்ன இது வேஷம்? சிட்டிக்கு வந்து சிட்டி பொண்ணா மாறிட்டியா? சரி சரி. ஆமா, உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆ, படிப்பெல்லாம் நல்லா தான் போகுது அத்த. மாமா தான் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்றாரு. அவர் இல்லனா இந்த கோர்ஸை என்னால படிக்கவே முடியாது. அன்னைக்கு பார்க்ல உட்கார வச்சு டவுட்டை கிளியர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரமேஷை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா ஸ்வப்னா. ஆனா இத பாத்துக்கிட்டு இருந்த கனகத்துக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. அத பார்த்து ரமேஷ் பதட்டமா டாபிக்க சேஞ்ச் பண்ணான். அம்மா, அது அந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பு, அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். ஆண்டாளு, அப்பா அம்மாவுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சியா? அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் மோர் கொடு. கிராமத்து ஆட்களுக்கு சிட்டியில ஏசியில படுத்துக்கிறது ஒத்து வராது. அதனால எல்லாருமே மொட்டை மாடியில போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போய் வெண்ணிலா வெளிச்சத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா ரமேஷ், உன் ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி போகுது? ஆண்டாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா? பாவம், அவ தனியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காளா? ஹெல்ப் பண்றேம்மா, அவளுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். மாமா அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதை விட எனக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்றாரு அத்தை. அன்னைக்கு பார்க்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அவரு ரொம்ப நல்லவர் அத்தை. அதை கேட்ட ஆண்டாளு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனா கனகம் மட்டும் சொப்னாவை கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல கோவம் தெளிவா தெரிஞ்சுது. அப்படியா? என் புள்ளைக்கு அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தை விட மச்சினிச்சி மேல பாசம் அதிகமாயிடுச்சா? என்ன ஆண்டாளு, உன் தங்கச்சி 100க்கு 100 தடவை மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, அவ சின்ன பொண்ணு இல்லையா, மாமா ஹெல்ப் பண்றாருன்னு அவ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனகம் ஆண்டால ஒரு மூலையில கூட்டிட்டு போய் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆண்டாளு, கொஞ்சம் கவனமா இருமா. நான் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் தங்கச்சியோட பார்வையே சரியில்லை. ரமேஷோட பழக்க வழக்கமும் சுத்தமா மாறி போச்சு. அவன் வாய் திறந்தாலே சொப்னாங்கிறான், இவ வாய் திறந்தாலே மாமாங்கிறா. உனக்கு எந்த சந்தேகமும் வரலையா? ஐயோ அத்தை, ஸ்வப்னா சின்ன பொண்ணு, அவளுக்கு சரியா பேச வராது. அவ உங்க புள்ளைய அண்ணனா தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அவரு மட்டும் என்ன, என் தங்கச்சிய அவர் தங்கச்சியா தான் பாத்துக்கிறாரு. ஐயோ ஆண்டாளு, அவங்க ஒண்ணு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுற மாதிரி எனக்கு தெரியல. உன் தங்கச்சியோட பார்வை சரியில்லை. ஏன், என் புள்ளையோட பார்வையிலயும் ஏதோ வித்தியாசம் இருக்கு. அவ இன்னும் சின்ன குழந்தை இல்ல, வளர்ற பொண்ணு. நம்ம குடும்ப வழக்கம் ஆச்சாரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவ தப்பான வழியில போகாம இருப்பா. ஆண்டாளு, இது உன்னோட வாழ்க்கை. நீ கவனமா இல்லனா எல்லாம் போயிடும். அத்தை, உண்மையே சொல்லிட்டா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா என் தங்கச்சி என்னை ஏமாத்த மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை தான் இது. சரி, எதுக்கும் நாளைக்கு இந்த விஷயத்துல அவகிட்ட கிளியரா நான் பேசிடுறேன். சரி சரி, எல்லாரும் தூங்குறாங்க, நீயும் போய் தூங்கு போ. காலையிலேயே ராமையா கார்டன்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆண்டாளு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ஏம்மா ஆண்டாளு, என் புள்ள உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறானா, இல்லை எதனா கிறுக்கு வேலை பண்றானா? சிட்டிக்கு வந்ததும் மாதிரி உன்னை எதனா கொடுமைப்படுத்தினானா என்கிட்ட சொல்லு. அவன் தோலை உரிச்சி எடுத்துடுறேன். ஆமா, உன் தங்கச்சி என்ன என் புள்ள கூட அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, உங்க புள்ள சொக்க தங்கம். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் தான் ஏதேதோ தப்பா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாளு உள்ள போனாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தோட தான் அவ போனா. சமையலறையில ஆண்டாளு காய்கறி வெட்டிக்கிட்டு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் திடீர்னு சமையலறைக்குள்ள ஸ்வப்னாவும் வந்தா. ஸ்வப்னாவை பார்த்ததும் ஆண்டாளு கொஞ்சம் கோவப்பட்டா. காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்த கத்திய ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் சீரியஸா, ஸ்வப்னா, நேத்துல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மாமனார் முன்னாடியும் மாமியார் முன்னாடியும் உன் மாமாவை எதுக்கு அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க? உங்க மாமா மேல எனக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? மாமா மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, என்ன என்ன? ஸ்வப்னா கிண்டலா சிரிச்சு, அக்கா, உனக்கு இன்னுமா விஷயம் புரியல? நீ இன்னும் அந்த கிராமத்து மல்லிப்பூ வாசத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்க.
ஆனா இந்த சிட்டில யாருக்கும் அந்த மல்லிப்பூ வாசம் பிடிக்காதுக்கா. அதுலயும் முக்கியமா மாமாவுக்கு அந்த மல்லிப்பூ வாசம் பிடிக்கல. என்னடி பேச்சு வித்தியாசமா வருது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசுவ? நான் உன்னோட அக்கா, அவரோட அக்கா புருஷன். நீ அக்கானா என்ன, ஒரு அக்கா புருஷனா என்ன? மனசு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிக்க முடியுமா? அக்கா ஒரு உண்மையை சொல்லவா, மாமாவுக்கு ஒண்ணு பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரு சிட்டி கேர்ல தான் ஆசைப்படுறாரு. இந்த கிராமத்து அழகோட இருக்கிற ஆண்டாள பார்த்து அவருக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. அவருக்கு இப்ப தேவைப்படுறது உன்ன மாதிரி பழைய காலத்து துணை இல்ல, என்ன மாதிரி புது காலத்து துணை. ஆண்டாள ஷாக் ஆயிட்டா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஸ்வப்னா, நீ என் கூட பிறந்தவிடி, ஆனா என்னோட வாழ்க்கைக்கே தீ வைக்க கிளம்பிட்டியா? மாமா உன்னை தங்கச்சி மாதிரி தானே பாக்குறாரு. செச்ச, சும்மா இந்த கிரிஞ்சு டயலாக பேசிக்கிட்டு இருக்காத. மாமா என்னை எப்படி பாக்குறாருன்னு என்னை விட உனக்கே நல்லா தெரியும். நேத்து பார்க்ல அவர் என்னை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு பார்த்தல, அவர் மனசுல நான் தான் இருக்கேன். சீக்கிரமாவே உனக்கு தெரிய போகுது இந்த வீட்டுக்கு மருமக யாருன்னு. அவர் மனசுல நான் தானே இருக்கேன். வேணும்னா அவர்கிட்டயே போய் கேளு. நாங்க 2 பேரும் வார்த்தையால பேசிக்கிறது இல்ல, கண்ணாலேயே 2 பேரும் எப்பவுமே பேசிப்போம். நீ இப்பவே உன் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான். அதை கேட்டு பாவம் ஆண்டாளு ஷாக் ஆயிட்டான். ஐயோ கடவுளே, ஏன் தங்கச்சி என் வாழ்க்கையே கெடுக்க பாக்குறாளா? இவ என் கூட பிறந்தவன்னு சொல்லி நம்புனனே, இப்போ இவ இவ்வளவு தைரியமா பேசுறானா? அப்போ அவரு கொடுத்த தைரியம் தான் இது எல்லாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாளு கனகத்தை பார்க்க போனா. சொப்னா சொன்னது எல்லாத்தையுமே அப்படி அவங்க மாமியார் கிட்ட சொன்னதும் கனகத்துக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ஓஹோ, அப்ப என் சந்தேகம் உண்மைதான். உன்னோட தங்கச்சி நம்ம குடும்பத்தையே கெடுக்க பாக்குறாளா? இதுக்கு ரமேஷும் துணையா இருக்கானா? ஆண்டாளு, நீ எதுக்காக அழற? இப்பவே இந்த விஷயத்த உங்க மாமனார் கிட்ட சொல்றேன். அவரு ரமேஷ ஒரு கை பாப்பாரு. கனக போய் ராமையா கிட்ட விஷயத்த சொன்னதும் ராமையா ரமேஷ் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. அன்னைக்கு சாயந்தரம் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ராமையா கோவமா அவனை முறைச்சுக்கிட்டு சத்தமா இப்படி கேட்டாரு. டே ரமேஷ், நில்லடா. காலடி எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னடா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உன் மச்சினிச்சி ஏதேதோ சொல்லிட்டு போறா. பாவம் உன்னோட பொண்டாட்டி சமையல் அறையில உக்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நீ எதுனா வழி மாறி போறியா? அதை கேட்ட ரமேஷ் பதட்டமாகாம முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, ஐயோ அப்பா, நீங்க என்ன பழைய காலத்து சினிமால வர அப்பா டைலாக் எல்லாம் பேசுறீங்க? சொப்னா சின்ன பொண்ணு, சிட்டிக்கு புதுசு, அவளுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூட இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வரட்டும்னு நான் ஹெல்ப் பண்றேன். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவும் இல்லப்பா. ஹெல்ப் ஆவது பல்பாவது. டேய், சொப்னா ஆண்டாளுக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாயிரு, மாமா கூட இந்த வீட்டில் நான் தான் வாழ போறேன்னு. இது அந்த பொண்ணா தானா சொன்னதா, இல்ல நீ இடம் கொடுத்ததுல அந்த பொண்ணு இப்படி பேசுறாளா? போய் சொல்லி உங்க அப்பாவை நீ நம்ப வைக்கலாம், ஆனா கடவுளை நீ ஏமாத்த முடியாது. அப்பா, சொப்னா சிட்டிக்கு புதுசா வந்த பொண்ணு, அவ இப்பதான் வளர்றா. நான் செய்யற சின்ன சின்ன ஹெல்ப்பை பார்த்து அவ மனசுக்குள்ள எதனா தோணி இருக்கலாம். இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு இவ்வளோ பெருசா ரியாக்ட் ஆகுறீங்க? ஒருவேளை அவ அப்படி சொல்லியிருந்தாலும் அதில் அவளோட தப்பு எதுவும் இல்லைப்பா. இந்த வயசுல வர்ற சில யோசனை தான். நான் போய் அவகிட்ட பேசுறேன். நம்ம கிராமத்து பழக்க வழக்கம் என்ன, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவ புரிஞ்சிக்க போறா. நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா. உங்க புள்ள தப்பான வழியில போவானா? சரிடா, இன்னைக்கே போய் அவளுக்கு புரிய வையே. இன்னைக்கே அவன் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணெய் எல்லாம் அவளை விட்டு போயிடணும். இல்லைன்னா நாளைக்கு அவளை நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன், பாத்துக்கோ. ரமேஷ் அப்படி அவங்க அப்பா அம்மாவை மேனேஜ் பண்ணி ரொம்பவும் கோவத்தோட சொப்னா ரூமுக்கு போனான். ஆனா ரமேஷோட மனசுக்குள்ள ஏதோ அவன் பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ரமேஷ் சொப்னாவோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பாத்தீங்கல்ல, ரமேஷ் எப்படி புத்திசாலித்தனமா அவன் செஞ்ச தப்ப மறைச்சான், அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சான்னு. சரி, இப்ப ரமேஷ் சொப்னாவோட ரூமுக்குள்ள போய் என்ன பேசினா? இப்போ ஸ்வப்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போற ட்விஸ்ட் என்ன? ரமேஷ் உண்மையிலேயே ஆண்டாள விட்டு போயிடுவானா? அடுத்த வார கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல உண்மையான நெருப்பு மாதிரி இருக்கிற உண்மை வெளிவர போகுது. ரெடியா இருங்க. இது இன்னைக்கான கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.